ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டர் பன்னீர் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, பாதி விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நான் கொஞ்ச நேரம் வதக்கிக்கிறேங்க. இப்போது இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இந்த அளவுக்கு வந்ததும் இதை நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம பன்னீரை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இது நல்லா உருகுனதும் இதில் நான் வந்து பன்னீரை சேர்த்துக்க போகிறேங்க. எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி பொறுமையாக வச்சுக்கோங்க. வச்சு இது எல்லா சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதில் 2 பிரிஞ்சி இலை, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போது இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் இதில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் இந்த எண்ணெயில் நம்ம சேர்க்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்துக்கோங்க, இல்லைனா மசாலா கரிஞ்சிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்துட்டு இதில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு அப்படியே கொதிக்கட்டும். கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிருங்க. இந்த அளவுக்கு கொதிக்கும் போது இதில் நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துருக்கேங்க. அது கூடவே ஒரு குடமிளகா இந்த மாதிரி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதுவும் சேர்த்துக்கிறேன். குடமிளகா சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த கிரேவிக்கு, இல்லைனாலும் பரவாயில்ல. சேர்த்து இது நல்லா கலந்துட்டு இது கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. இப்போது இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த இனிப்பு சுவை இருக்கும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொறுமையாக கலந்துக்கோங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க.
இது கூட நான் கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன துண்டு பட்டரை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இது கூட சப்பாத்தி தாங்க செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா சூடான சாஃப்டான சப்பாத்தி கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் டைம் பன்னீர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.